தமிழக அரசியல்களும் இப்போ புதிய திருப்பங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட வரவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துல மிகப்பெரிய உள்முக மாற்றங்கள் எல்லாம் அரங்கேறிட்டு இருக்காம். இளைஞரணி செயலாளரும் முன்னாள் துணை அமைச்சருமான உதயநிதி அவர்கள் இப்ப அரசியல் சூழலை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காராம். லேட்டா இருந்தாலும் மிகச்சரியா சுதாரிச்சுக்கிட்டு இருக்காராம். காலங்காலமா தங்களுக்கு பழக்கப்பட்ட பழைய அரசியல் உத்திகளும் தேர்தல் வியூகங்களும் இனி வர புதிய தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில செல்லுபடி ஆகாது அப்படிங்கறதுனால அவரு நிறைய விஷயங்களை மாற்ற முயற்சி பண்ணியிருக்காராம். புதிய அரசியல் மாற்றத்தோட முதல் படியா கட்சியில பல தசாப்தங்களா ஆதிக்கம் செலுத்தி வர மூத்த நிர்வாகிகளையும் பழைய முகங்களையும் இனி நம்பி பயனில்லை அப்படின்னு இது எல்லாத்துக்கும் முடிவு கட்ட உதயநிதி அவர்கள் முடிவெடுத்திருக்காங்களாம். நீண்ட கால அரசியல் அனுபவத்தால கட்சிக்கு சில நன்மைகளை செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு இளைய தலைமுறை வாக்காளர்களை கவரும் ஆற்றல அவங்க மெல்ல மெல்ல இழந்து வராங்களாம். இவங்களோட சடங்குத்தனமான பேச்சுகளும் வழக்கமான மேடை நாகரிகமற்ற பேச்சுகளும் ஊடகங்கள்ல கடுமையான விமர்சனங்களை சந்திச்சு வருது. இவங்களை முன்னிறுத்தி விஜய் அவருடைய புதிய எழுச்சியை எதிர்கொள்வது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கறத உணர்ந்து இவங்களை தள்ளி வச்சிட அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உதயநிதி அவர் திட்டமிட்டு இருக்காராம். விஜய் அவருடைய அசுர வேக வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்கவும் திராவிட கொள்கைகளோட முக்கியத்துவத்தை இன்னைக்கு இளைய சமுதாயத்தினருக்கு கொண்டு சேர்க்கவும் உதயநிதி அவரோட அத்தை கனிமொழி அவங்க தான் மிகச் சரியான ஆள் அப்படிங்கிற கருத்து இப்ப அறிவாலய வட்டாரத்துல பலமா ஒழிக்க தொடங்கி இருக்கு. கனிமொழியோட மென்மையான அதே நேரத்துல அழுத்தமான ஆளுமை, பெண்களை கவரும் விதம் மற்றும் அவங்களோட இலக்கிய ஆளுமை இதெல்லாம் விஜய் அவருடைய சினிமா செல்வாக்குக்கு சரியான மாற்று சக்தியா இருக்கும்னு நம்பப்படுது. டெல்லி அரசியல்ல மட்டும் இதுவரைக்கும் கவனம் செலுத்தி வந்த கனிமொழிய தமிழகத்தோட மாநில அரசியலுக்குள்ள முழுமையா இறங்க வேண்டிய தருணம் இதுதான் அப்படின்னு திமுகவோட புதிய தலைமுறை தலைவர்கள் வற்புறுத்தி வராங்களாம். இப்ப புதிய ஒரு வியூகம் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை நிச்சயம் ஏற்படுத்தும் அப்படின்னும் அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. கனிமொழி அவங்களுடைய மாநில அரசியல் வருகை அப்படிங்கிறது வரும் தேர்தல் வெற்றிக்கான தற்காலிக முயற்சி மட்டும் இல்லாம கட்சியோட எதிர்கால வாரிசு அரசியலுக்கு ஒரு புதிய சமநிலையை தேடித்தரும் அப்படிங்கிற முயற்சியாகவும் அமையுமா. விஜய் அவருடைய தாவேக்காவை வீழ்த்தும் பொருட்டு திமுக தன்னோட கட்சியை பிரம்மாஸ்திரமான கனிமொழி அவங்களை பயன்படுத்தும் அப்படின்னும் இந்த அதிரடி அரசியல் ஆட்டம் வர இருக்க தேர்தல்ல யாருக்கு சாதகமா முடியும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.